கடந்த வாரம் வெளியான தக் லைஃப் திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு ரசிகர்கள் மத்தியில வரவேற்பை பெறல. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் நடிப்புல உருவான இந்த படத்திற்கு AR ரகுமான் அவர்கள் இசையமைத்திருந்தார். பிரம்மாண்ட பொருட்செலவுல எடுக்கப்பட்ட இந்த படத்துல கமல் அவர்களுடன் இணைந்து முதல் முறையாக சிம்பு அவர்கள் நடித்திருந்தாரு. மேலும் அபிராமி, த்ரிஷா, ஜோஜோ ஜார்ஜ், நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. ரசிகர்களால பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வந்த இந்த படம் பாத்தீங்கன்னா பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. 5 நாட்கள்ல உலக அளவுல வெறும் 82 கோடி மட்டுமே வசூல் செய்து படு தோல்வியை சந்திச்சிருக்கு. இப்படி ஒரு தோல்வியை இந்த படம் சந்திக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. தக் லைஃப் திரைப்படத்தை ரிலீஸிற்கு பின்னர் 8 வாரங்கள் கழித்து தான் OTT ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ் உடன் ஒப்பந்தம் பண்ணிருந்தாங்க. ஆனால் படு தோல்வி அடைந்துள்ள நிலையில முன்கூட்டியே OTT ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. இந்த நிலையில தக் லைஃப் திரைப்படத்துடைய தோல்விக்கு இன்னும் சில காரணங்களுமே இருக்கா. அதாவது இந்த படத்துடைய ஃபைனல் அவுட்புட்டை ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்கு போட்டு காட்டியிருக்காங்களாம். அதுல முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இருந்திருக்காராம். படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டாரும் சரி, மற்ற பிரபலங்களுமே சரி, படத்துடைய கதையில ஒரு சில மாறுதல்கள், ஒரு சில காட்சிகளை நீக்கும்படி அறிவுரை சொல்லியிருக்காங்களாம். ஆனா படக்குழு அதனை எதையுமே கேட்காமல் அவங்க இஷ்டத்திற்கு அப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே படத்துடைய தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு ஒரு சில சினிமா வல்லுநர்களுமே சொல்றாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.